ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி பாருங்களேன், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹார்வெஸ்டிங் வீடியோ தாங்க. ஆக்சுவலி இது உங்களுக்கு போன இயர்லேயும் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். வாட்டர் ஆப்பிள் தாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஆப்பிள் வீட்டில் இருந்தால் போதுங்க, வருஷத்துக்கும் சாப்பிட்டுட்ருக்கலாம். அந்த மாதிரி தான் இது. பாருங்களேன், எவ்வளோ கொத்து கொத்தாக எவ்வளோ காய் இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். இதில் வந்து நாங்கள் மீன் அமிலம் ஊற்றிருந்தோங்க, அதனால் ரொம்ப பெருசாக இருந்துச்சு முன்னாடி. இப்போ திருப்பி கொஞ்சம் சின்னதான மாதிரி இருக்குது. பட் இது வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த டைமில் இந்த பனி சீசன், இந்த மழை சீசனில், இந்த ஜனவரி சீசனில் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி சலசலன்னு தாங்க இருக்குங்க. ஓவர் இனிப்பாக அந்த மாதிரி இனிப்பே கிடையாது. அந்த மாதிரி இருக்குது, வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பட் இது வந்து இந்த சீசன் முடிஞ்சு இந்த வெயில் சீசனில் வந்து அடுத்து காய்க்க ஆரம்பிக்கும். எப்போனா இந்த ஜூன், ஜூலை, இந்த மே மாதம்லாம் ஆரம்பிக்கும்ல, அந்த டைமில் சாப்பிட்டிங்கன்னா நல்ல இனிப்பாக இருக்குங்க. பழம் ஸ்வீட்டாக ஃபுல் வாட்டரியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த சீசனுக்கு இந்த பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சலசலன்னு ஸ்வீட் இல்லாமல் இருக்குது. பட் வந்து இது நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஸ்வீட்லாம் எதுவும் கிடையாது. இது பாருங்களேன், இந்த மரத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். அப்படியே இந்த மரம் ஃபுல்லாக ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம் 3 டைம் அப்படியே மரமே ஒரு சைடாக சாஞ்சிரும், அந்த அளவுக்கு இருக்கும். எங்கள் அம்மா வந்து இதை வந்து ஸ்கூலில் இப்போ என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே வந்து எல்லாத்துக்கும் ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, எல்லாத்துக்கும் பறித்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு பறிக்கலான்ட்டு பறிச்சிட்ருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா நிறையா அணில் கூட நிறையா சாப்பிடுதுங்க. அணில் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு இப்போ இதில் நிறையா கடிச்சும் இருக்குது. இங்கே பாருங்களேன், எவ்வளோ பழம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். நிறையா இதில் கடிச்சும் இருக்குதுங்க. கடிச்சிருக்கிறதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடணும். ஏன்னா இப்போ பறவை காய்ச்சல்லாம் நிறையா பரவுதுங்கிறாங்க. சரி, ஃப்ரூட்ஸ் எல்லாமே கடித்ததெல்லாம் சாப்பிட வேணாம்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பயத்தினால லைட்டாக ஏதாவது கடிச்சிருந்தா கூட அதை நாங்கள் வந்து மாடு, ஆடு இருக்கனால நாங்கள் அதுக்கு போட்டுட்டு மிச்சம் இருக்கிறது மட்டும்தான் சாப்பிட்றோம். இங்கே பாருங்களேன், இதில் எவ்வளோ கடிச்சிருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி கடிச்சதெல்லாம் முன்னாடிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ சாப்பிட்றதில்ல. இந்த ஹார்வெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நெக்ஸ்ட் ஹார்வெஸ்டிங் நிறையா நான் என் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். பாய்.